டியூலரைஸ் பேலஸ். 1792 ஆகஸ்ட் 10ஆம் தேதி பிரெஞ்சு புரட்சியின் முக்கிய திருப்பு முனையான டூயிலரி அரண்மனை தாக்குதல் நடைபெற்றது. பிரான்சில் 1789ஆம் ஆண்டில் மக்கள் புரட்சி தொடங்கியது. உணவு தட்டுப்பாடு, வரி சுமைகள், அரச குடும்பத்தின் ஆடம்பரங்கள் மற்றும் அதிகாரங்கள் போன்றவற்றால் அதிருப்தியும் கோபமும் கொண்ட மக்கள் மன்னர் 16ஆம் லூயியின் ஆட்சிக்கு எதிராக போராடத் தொடங்கினர். 1789ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் புரட்சிக்காரர்கள் பாஸ்டில் கோட்டையை கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து 3ஆம் வர்க்கத்தவராக கருதப்பட்ட குடிமக்களும் புரட்சியாளர்களும் சேர்ந்து ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் சமத்துவம், சுதந்திரம் மற்றும் குடிமக்களுக்கான உரிமைகள் வலியுறுத்தப்பட்டன. மன்னரின் அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. இவ்வாறாக பிரெஞ்சு புரட்சி வலுவடைந்து வந்த நிலையில் மன்னர் 16ஆம் லூயியும் அவரது மனைவி அந்தோயினெத்தும் மன்னராட்சியை மீண்டும் நிறுவும் ரகசிய முயற்சிகளில் ஈடுபட்டனர். வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவுடனும் பிரான்சின் அரச விசுவாச படையினரின் உதவியுடனும் பிரெஞ்சு புரட்சியை ஒடுக்க முயன்றனர். இதற்காக அவர்கள் நாட்டை விட்டு தப்ப முயன்ற போது வாரன்ஸ் நகரத்தில் அடையாளம் காணப்பட்டு மீண்டும் பாரிஸுக்கு கொண்டு வரப்பட்டனர். இந்த சம்பவம் பிரெஞ்சு புரட்சி வரலாற்றில் ஃபிளைட் டு வாரன்ஸ் என குறிப்பிடப்படுகிறது. 1792இல் பிரான்ஸ் ஆஸ்திரியாவுக்கும் பிரஷியாவுக்கும் எதிராக போர் தொடுத்தது. இதனால் அரச குடும்பம் வெளிநாடுகளுடன் இணைந்து மக்கள் விரோதமாக நடக்கக்கூடும் என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் அதிகரித்தது. இதையடுத்து 1792 ஆகஸ்ட் 10 அன்று புரட்சியாளர்கள், தேசிய காவலர்கள், சான் குலோட்டுகள் எனப்படும் பொதுமக்கள் கூட்டம் மன்னர் குடும்பம் வசித்த டூயிலரி அரண்மனையை முற்றுகையிட்டது. அப்போது நடைபெற்ற கடும் சண்டையில் அரச விசுவாச பாதுகாவல் படைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. மன்னர் கைது செய்யப்பட்டார். அரச குடும்பத்தினர் பொதுமக்கள் கண்காணிப்பில் வைக்கப்பட்டனர். மன்னராட்சி முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டது. மன்னர் 16ஆம் லூயியின் மீது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு கில்லோட்டின் மூலம் அவரது தலை துண்டிக்கப்பட்டது. அத்துடன் மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. டூயிலரி அரண்மனை தாக்குதல் பிரான்சில் மன்னராட்சியின் முடிவையும் புதிய குடியரசை உருவாக்கிய புரட்சிகர நடைமுறைகளையும் தொடக்கி வைத்த நிகழ்வாக வரலாற்றில் பதிவானது.